ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியானது ஆனி மாதத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே காணாமல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்க இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்திடுங்க. இந்த தானத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் காணாமல் போய்விடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ இந்த தானத்தை எப்படி செய்யணும், எந்த முறையில செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் பிரச்சனை இது எல்லாமே இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடன் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருக்கிறது, எவ்வளோ சிறிய கடனாக இருக்கிறது என்பது மட்டுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வேறுபாடாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சாதாரண ஒரு கூலி வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரிங்க, அதே போல் நிறைய பணம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனக்குழப்பத்திற்கு எல்லாமே இந்த தானம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தானமாக கண்டிப்பாக இருக்குங்க. சாதாரண கூலி வேலை செய்பவராக இருந்தாலும் அவருக்கு கடன் இருக்கத்தான் செய்கிறது. கோடிக்கணக்கில் வருமானத்தை ஈட்டக்கூடிய கோடீஸ்வரராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஏதாவது ஒரு வகையில கடன் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த கடனை எல்லாம் சமாளித்து அந்த கடனில் இருந்து வெளியே வருவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது ஒரு சாதனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி கடனில் இருந்து வெளியே வருவதற்கு இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள இந்த ஒரு எளிமையான தான பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தானத்தை நீங்க செய்யும் போது அடுத்த நொடியில இருந்து உங்களுக்கு கடன் பிரச்சனையில இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாள இந்த பரிகாரம் நீங்க செய்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான மாற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ உங்களுடைய கடன் காணாமல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளை நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள நீங்க செய்ய வேண்டிய தானத்தை பத்தி இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிர்ணயிக்கக்கூடிய கர்ம வினையை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்க நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்க செய்த கர்ம வினையை முதல்ல சரி செய்வது ஒரு அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. கஷ்டங்களை தரக்கூடிய கர்ம வினைகளை நீங்க சரி செய்வதற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த தான தர்மங்களை நீங்க கட்டாயம் செய்வது ஒரு அவசியமான விஷயமா உங்க வாழ்க்கைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
கடன் சுமையை குறைக்க உதவும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதுவும் நீங்க இந்த ஆனி மாதத்துல எந்த தானத்தை எந்த மாதிரி முறையில செய்யணும் அப்படின்னு தெரிந்துக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாமே கரைந்து போக வேண்டும் அப்படின்னு எல்லாரும் அவங்க மனதில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி கரைந்து போகக்கூடிய தன்மை மிகுந்ததாக இருப்பது தான் கல்லுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கல்லுப்பு அப்படின்னு சொல்லும்போது இது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கல்லுப்புக்கு பார்த்தீங்கன்னா அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கல்லுப்பு எந்த அளவிற்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மகாலட்சுமி அருளும் நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை வைத்து பல பரிகாரங்களையும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இந்த கல்லுப்பு திகழ்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே விலகுவதற்கு இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் நிறைய பரிகாரத்திற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய பரிகாரமாக இந்த கல்லுப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய கிரகமாக திகழ்வோர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கண்டிப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய் பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விரைவிலே அதிலிருந்து நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையான பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அது இரட்டிப்பு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் அனைத்துமே காணாமல் போவதற்கு இந்த கல்லுப்பை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு நீங்க தானமாக தர வேண்டுங்க. குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் கல்லுப்பாவது நீங்க தானமா கொடுக்கணுங்க. இப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் அதற்கேற்றாற் போல் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கல்லுப்பை பெண் தெய்வம் பிரதானமான இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் செவ்வாய் ஹோரையில் தானமாக தருவதன் மூலம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே படிப்படியாக கரைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த கல்லுப்பு தானத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தானம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான தானமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. எல்லாருமே இந்த தானத்தை எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த கல்லுப்பு தானத்தை செய்து பாருங்க. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில நீங்களும் பல மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தானத்தை நீங்கள் செய்யும்போது முழு நம்பிக்கையாக கண்டிப்பாக செய்யணுங்க. உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த தானத்தை நீங்கள் செய்யணுங்க. உங்களுடைய விருப்பமும் இந்த தானத்திற்கு ரொம்பவே ஒரு அவசியமான விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் காணாமல் போவதற்கு எந்த மாதிரி பொருளை தானமாக செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் இந்த தானத்தை எல்லாரும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ.